வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இந்த Poco M2 Pro-னுடைய லான்ச் வீடியோ மற்றும் அறிமுக விமர்சனம் நம்ம சேனல்ல நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த பதிவுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த Poco M2 Pro எவ்வளவு நேரத்துல ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். பட் இவங்க இந்த Poco M2 Pro-வுக்கும் Redmi-ல இருந்து வர Redmi Note 9 Pro-வுக்கும் மிகப்பெரிய வித்தியாசமா இருக்கிறது இந்த சார்ஜர். Redmi Note 9 Pro-னுடைய பாக்ஸுக்குள்ள 18 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் போனும் 18 வாட் சார்ஜருக்கான சப்போர்ட் தான் பண்ணும், அதுக்கு மேல சப்போர்ட் பண்ணாது. ஆனா Poco M2 Pro பாத்தீங்கன்னா Redmi Note 9 Pro இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த சார்ஜர் மட்டும் பாத்தீங்கன்னா 33 வாட் சப்போர்ட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இரண்டு மொபைல் போனையும் நம்ம சார்ஜிங் டெஸ்ட்ல நம்ம கம்பேர் பண்ணுவோம். போக்கோல வந்து இதுக்கு முன்னாடி வந்த Poco X2ல 27 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஆனா அதோடைய பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 4500 mAh தான். Poco M2 Pro 5000 mAh கான பேட்டரி, Redmi Note 9 Pro 5020 mAh கான பேட்டரி. ஆனா அதுல வந்து 27 வாட் சார்ஜர் கொடுக்கறதுனால அதையும் கம்பேரிசன்ல நம்ம ஆட் பண்ணிக்குவோம். கடைசியா அதே 27 வாட் சார்ஜர் வச்சு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த K20 Pro மொபைல் போன்லயும் சார்ஜ் என்ன ரேட்ல ஆகுது அப்படிங்கறதை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த மூணு மொபைல் போன் Poco X2, Poco M2 Pro மற்றும் Redmi Note 9 Pro மூணையும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ட்ரெயின் பண்ணியாச்சு. சார்ஜ் ஜீரோல இருக்கு. இப்போ சார்ஜ் போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா முதல் ஒரு 6 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளேயே Poco M2 Pro பாத்தீங்கன்னா 16% ஜிவ்வுன்னு ஏறிடுச்சு. அந்த நேரத்துல Redmi Note 9 Pro பாத்தீங்க அப்படின்னா 12% ஏறிந்தது. ஆனா Poco X2 வந்து 7% தான் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இப்போ வந்து மொபைல் போனை ஆன் பண்ண முடிஞ்சது. ஸோ மூணு மொபைல் போனையும் நம்ம ஆன் பண்ணிட்டோம். அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா Poco M2 Pro 24% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Poco X2 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த நேரத்துல Redmi Note 9 Pro பாத்தீங்கன்னா 14% தான். 1/4 மணி நேரத்துல Poco M2 Pro 28% இன்க்ரீஸ் ஆயிருச்சு. Poco X2 பாத்தீங்கன்னா 26%. Redmi Note 9 Pro 15%. 30 மினிட்ஸ்க்குள்ள Poco M2 Pro வந்து 50% சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. மேபி அவங்க மொபைல் போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்து கூட அவங்க சார்ஜ் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கலாம். பட் நம்மளுடைய டெஸ்ட்ல என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா 32 மினிட்ஸ்ல 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நேரத்துல Poco X2 வந்து 49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா Redmi Note 9 Pro 27% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதே ட்ரெண்ட்ல தான் மூணு மொபைல் போனும் சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு 60 நிமிஷம் 1 ஹவர்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா Redmi Note 9 Pro 46% தான் சார்ஜ் ஆயிருக்கு. அதாவது 1 ஹவர்ல கூட 50% சார்ஜ் ஆகல. அதே நேரத்துல Poco M2 Pro பாத்தீங்கன்னா 68% இன்க்ரீஸ் ஆயிருச்சு. Poco X2 79% இன்க்ரீஸ் ஆயிருச்சு. 3/4 மணி நேரத்துல எல்லா மொபைல் போனும் பாத்தீங்கன்னா சார்ஜிங் ரேட்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. இதுக்கு பேரு ட்ரிக்கிள் சார்ஜிங் அப்படிம்பாங்க. பேட்டரியோட லைஃப் இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஓரளவுக்கு சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் சார்ஜோட ஸ்பீட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த 75 மினிட்ஸ்ல Poco X2 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% 95% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Poco M2 Pro 86% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா Redmi Note 9 Pro 58% தான் இருக்கு. மொத்தமா 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 85 மினிட்ஸ் ஆச்சு Poco X2ல. அதாவது 1 hour 25 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது Poco X2. 27 வாட் சார்ஜரோட 4500 mAh பேட்டரி தான். 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால Poco M2 Pro கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அந்த 85 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா 94% சார்ஜ் ஆயிருந்தது. ஆனா Redmi Note 9 Pro அப்ப வந்து 65% தான் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு Poco M2 Pro 114 நிமிஷம் எடுத்துக்குது. 114 நிமிஷம்னா 1.25 மணி நேரம் கிட்டத்தட்ட. ஸோ 1 hour 44 மினிட்ஸ்க்குள்ள Poco M2 Pro 0% சார்ஜ் ஆயிருது. அந்த 1 hour 44 மினிட்ஸ்ல Redmi Note 9 Pro 75% தான், அதாவது 74% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணி நம்ம சார்ஜ் போட்டதில்ல. அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 170 மினிட்ஸ் ஆகுது. அதாவது 2 hours 50 மினிட்ஸ் ஆகுது. 0% சார்ஜ் ஆகிறதுக்கு Redmi Note 9 Pro 2 hours 50 மினிட்ஸ் எடுத்துக்குது. Poco M2 Pro பாத்தீங்கன்னா 1 hour 45 மினிட்ஸ் எடுத்துக்குது. இப்போ இந்த Redmiல இருந்து இந்த ஃபிளாக்ஷிப் மொபைல் போன் K20 Pro 27 வாட் சார்ஜரோட எவ்வளவு ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டைம் சார்ஜ் ஆகிறதுக்கு Pocoனுடைய X2 எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அதே நேரம் தான் எடுத்துக்குது. ஆனா K20 Proனுடைய பேட்டரி கெபாசிட்டி 4000 mAh தான். சோ ஆக மொத்தம் இந்த 4 மொபைல் போனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ 5000 mAh கொண்ட இந்த Poco M2 Pro ரொம்ப ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது நம்ம முடிவு பண்ணிடலாம். ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிருச்சு. ஆனா ஃபாஸ்டா சார்ஜ் இறங்க கூடாது. ஏறின சார்ஜ் எவ்வளவு தூரத்துல இறங்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கேமிங் டெஸ்ட் பண்ணி ஆகணும். விரைவில் அந்த வீடியோ நம்ம சேனல்ல வருது. அதை நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அந்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.
Very good.